ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ரரூபிண்யாம் அபய அஸ்தாங்கித கருணாமூர்த்தே சர்வவியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுருசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி, கனகம்பட்டி பழனிசாமி சித்தரே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் 7/10/2024 முதல் 13/10/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீன ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் தனது வீட்டிற்கு 3ஆம் இடமான, அதாவது காலபுருஷனுக்கு 2வது வீடு மீனத்துக்கு இதிலிருந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். ரிஷபத்தில் இருக்கலாமா? இருக்கலாம். 3ஆம் இடம் என்பது ஒரு முக்கால் சுபம் என்று சொல்லலாம். இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? சுமாரான பலனை தருமா, இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா? எங்கெங்கே சூப்பரான பலன்களை வாரி வழங்கணும்? இங்கே 7.5 சனி போயிட்டுருக்கு. இந்த 7.5 சனியை கண்டு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. பயப்படாதீங்க. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும். 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது செஞ்சுட்டு போகும் இந்த சனி பகவான். இந்த சனி பகவான் ஒருத்தர் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கார ஒழிய மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. ராசிநாதன் பாருங்கள், 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையான இடங்களை பார்க்குறது பெரிய விசேஷம், அற்புதம். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு பகவான் ராசியில் இருந்தால் ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். அதாவது எதையாவது எடுத்தோமா செஞ்சோமான்னு இருக்காமல் இன்னும் இதை விட பெருசாக வரணும், இதை விட பெருசாக பிரம்மாண்டமாக செய்யணும்னு எதையும் செய்ய முடியாமல் போயிடும். நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையிலேருந்து வேறு ஒன்று சொல்லுவீங்க. ஆனால் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் கண்டிப்பாக வெளிநாடு போகலான்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள். இந்த தருணம் வெளிநாட்டுக்கான ஒரு அமைப்பு இருக்கான்னா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கிளம்பலாம். அனுகூலத்தை தரும். மற்றபடி 12இல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பார். பாருங்கள், குரு ராசிநாதன் 11ஆம் இடத்தை பார்க்குறார். அற்புதமான பண வரவு, பொருள் வரவு, குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம், இரட்டிப்பு வருமானம், பணம் கொழிக்கக்கூடிய நேரம், பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய தருணம். ஆனால் இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஒன்மே டிராஃபிக் மாதிரி கொடுத்தீங்கன்னா வசூலாகாது. இதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் எச்சரிக்கையாக பேச வேண்டும். வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா வாக்கில் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு வார்த்தை, ஒரு சொல்ல விட்டு ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். எதுக்கு? அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. அதிலும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான்
அவங்க தேர்ச்சி பெற முடியும். மற்றபடி பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம். செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறதால நல்ல உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக இருந்து மகிழ்ச்சிகரமாக இருப்பதால் வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்துறவு வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, இப்படி பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக செய்யலாம். சனி பகவான் 12இல் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மற்றபடி உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட அக்கறை தேவை, மருத்துவ செலவு வைக்கலாம். இருந்தாலும் 3இல் இருக்கும் குரு 7ஆம் இடத்தை பார்ப்பதால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்கள், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சட்டுப்புட்டுன்னு வீட்டில் மேலதாளங்கள் கொட்டக்கூடிய தருணம் வந்தாச்சு. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். ஏன் வேலை செய்கிற இடம், எதிர் வீடு, பக்கத்து வீடு, தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம், எல்லா இடத்திலும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவ, புகழ், அந்தஸ்து சமூகத்தில் உயரக்கூடிய தருணம் வந்தாச்சு. கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தாலும் 7ஆம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானமாக இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமையோடு செயலாற்றக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி 8க்கு வந்துட்டார் புதன். அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நல்ல பண வரவு, பொருள் வரவு. எப்படின்னா அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். வெளியூர், வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அதே நேரத்தில் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ரசாயனத்துறை, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இப்போ இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான நேரம். செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள், இவர்களுக்கு கட்டிடம் சார்ந்த தொழில் சார்ந்த அந்த விஷயங்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தியாகும், ரெட்டிப்பு வருமானம் வரும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். சனி பகவான் 12இல் இருப்பதால் செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். உங்களை பொறுத்தவரையே துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி புதன், மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.